தமிழக காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி உட்கட்சி பிரச்சினை தொடர்ந்து வருவதாக எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். தமிழக காங்கிரஸில் உட்கட்சி பிரச்சினை இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் எம்பி ஜோதிமணி. தமிழக காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி உட்கட்சி பிரச்சினை தொடர்ந்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டை முன்வைத்து பதிவிட்டிருக்கிறார். தமிழக காங்கிரஸில் உட்கட்சி பிரச்சினை தொடர்ந்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு வெளியிட்டு தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி உட்கட்சி பிரச்சினை தொடர்ந்து வருவதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி பிரச்சினை மிகுந்த மனச்சோர்வை அளிப்பதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடும் இன்றி உட்கட்சி பிரச்சினை தொடர்ந்து இருப்பதாகவும் அது மனச்சோர்வை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியின் குற்றச்சாட்டு குறித்த முழு தகவல் என்ன? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி சமூக வலைதளத்தில் கருத்து பதிவு செய்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி விவகாரம் மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய சூழல் இருப்பதாக கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கொள்கை நிலைப்பாடுகள் அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் கட்சியில் உட்கட்சி பிரச்சனை இருப்பதாக ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தினமும் தமிழ்நாடு காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அல்லாத தவறான காரணங்களுக்காகவே செய்திகளில் அடிபடக்கூடிய சூழல் கட்சி தலைமை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜோதிமணி வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் தலைமை தடுத்து நிறுத்தியிருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக பதிவிலை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய காமராஜர், பெரியார் உள்ளிட்ட பல தலைவர்களுடைய அவருடைய சுயமரியாதை பணிகள் கட்சிக்குள் தற்போது சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக மாறியிருப்பதாக ஜோதிமணி சமூக வலைதளத்தில் அவருடைய பதிவை கருத்து செய்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக ஒரு சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதைக்கு செல்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. மறைமுகமா யாரை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ராஜ்குமார். ஏற்கனவே ஜோதிமணி உட்கட்சி விவகாரம் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னதாக அவர் கருத்தும் தெரிவித்து இருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாக சில நடவடிக்கைகள், அதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பது போன்ற ஒரு கருத்தை அவர் நேரடியாகவே பதிவு செய்திருக்கிறார். அதை தான் தற்போது அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஏற்கனவே மாநில தலைவருடன் இருக்கக்கூடிய முரண்பாடு இருக்கிறதா என்ற ஒரு தகவல் முழுமையாக தெரியவில்லை. தற்போது அவருடைய நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் ஆணையத்திற்கான வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் தடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் முழு விவரம் யார் என்ற தகவலை தெரிவிக்கவில்லை. ஆனால் கட்சியினுடைய மாநில தலைமையில் இது போன்ற ஒரு முரண் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தான் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. உட்கட்சி பிரச்சினை குறித்து தற்போது பொது வெளியிலேயே பதிவை வெளியிட்டிருக்கிறார். இப்போ கட்சி தலைமையில இருந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா? கட்சி தலைமையை தொடர்பு கொள்ள முடிந்ததா ராஜ்குமார்? கட்சி தலைமையிடம் அவர் நேரடியாக கடிதம் மூலமாக ஜோதிமணி ஏதோ அளித்திருப்பதாக தகவல் தற்போது முழுமையாக தெரிய வரவில்லை. அதே போன்று இது போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது அதில் முரண்கள் எதுவும் இருந்தால் மாநில தலைவரிடம் நேரடியாக பேசுவதோ அல்லது கடிதம் மூலமாகவே அதற்கான கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்கலாம். ஆனால் தற்போது ஜோதிமணி அந்த கருத்தை தெரிவித்திருக்காரா என்ற தகவல் முழுமையாக தெரியவில்லை.
இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்திருக்கூடிய கருத்தினுடைய சாராம்சம் என்ன, கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அல்லது மாநில தலைவர் இதற்கான விவரமும் வேற என்ன இதுல சிக்கல் இருக்கிறது என்ற தகவலை அவர்கள் தெரிவிக்க வேண்டும். ஆனால் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய அறிக்கையிலோ அல்லது மாநில தலைவர் மூலமாக எந்த விதமான தகவலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. ஏற்கனவே பிரச்சனை தொடர்ந்து வந்ததா அவர் குறிப்பிட்டிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு முன்னர் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த விவகாரங்கள்ல உட்கட்சி பிரச்சனை இருந்ததா முன்னாடி குறிப்பிட்டிருந்தாங்கிறத நினைவு கூற முடியுமா? நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி ஏற்கனவே கரூரில் போட்டியிடும் பொழுது அவருக்கான வாய்ப்புகள் சிக்கல் இருப்பதாக தேர்தல் நேரத்திலே அவர் தெரிவித்திருந்தார். தற்போது தொடர்ச்சியாக கட்சி தொகுதியில் அவருடைய பணிகள் செய்வதில் சில சிக்கல் இருந்ததாகவும், அதே போன்று கூட்டணியில் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கும் போது சில சிக்கல் இருந்ததாக ஏற்கனவே அவர் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார். தற்போது கட்சியினுடைய தலைமையிலே முரண் இருப்பதாகவும் அவருடைய பணிகள் செய்யவிடாமல் தடுத்திருப்பதாக அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பட்டியலை கொடுக்க விடாமல் தடுத்ததாக தற்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் நேரடியாக என்ன சிக்கல் இருந்தது என்று அவர் தெரிவிக்கவில்லை. எனவே அவர் முழுமையாக இதில் பேசும்போது கூடுதலான விவரங்கள் தெரிய வரும்.